அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். எப்பவும் போல் இந்த விலாகுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் டின்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. அன்றைக்கி டின்னருக்கு புட்டு செய்யலான்னு சொல்லி மாவு வறுத்துட்ருக்கேன். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த கோதுமை மாவு புட்டு, அதுலேயுமே மணிமணியாக இருக்கிற புட்டுனா ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஸோ அன்றைக்கும் நான் அந்த புட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். சிலருக்கு நல்ல மணிமணியாக இருக்கிற புட்டு பிடிக்கும், சிலருக்கு நல்லா மாவு மாதிரி இருக்கணும். பட் இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, எங்களுக்கு நல்லா மணிமணியாக இருந்தால் தான் புட்டுமே பிடிக்கும். புட்டுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா பருப்பு கறியும் இறைச்சி கறியும் தான். அது என்னோடய ஃபேவரேட். அது கூட நல்ல உரப்பாக ஒரு கட்டை சம்பல் வச்சு சாப்பிட்டாலுமே இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஸ்கூல் காலங்களில் நிறைய நாள் நான் புட்டு சாப்பிட்ருப்பேன். அது கூட சம்பல் வச்சு நல்ல ஸ்பைஸியாக தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு புட்டு சாப்பிட்டாலே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னை மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அதோட ஸ்கூல் காலங்கள்னு சொல்லும் போதும் மெமரிஸுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு மெமரிஸும் இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸ்கூல் காலங்கள்னு சொல்லும்போதே நிறைய மெமரிஸ் இருக்கும். அதுலேயுமே இந்த புட்டுக்கு எனக்கு நிறைய மெமரிஸ் எல்லாமே இருக்குது. புட்டு, பருப்பு கறி, இறைச்சி கறினாலே எங்களோட பெட்ச்மேட் எல்லாருமே நாங்கள் ஒரு கேங்காக உட்காந்து சாப்பிடுவோம். அன்றைக்கி யார் யார் என்ன கொண்டு வந்தேன்னு சொல்லி முன்னாடியே கேட்டு வச்சுருவோம். இன்டர்வல் வரும் வரைக்கும் தான் வெயிட்டிங்குங்கிற மாதிரி. இன்டர்வல் பெல் அடித்ததுமே பார்சலை ஓப்பன் பண்ணுவோம். பட் பார்சல் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் தாமதமாக இருக்கும். ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட மட்டும்தான் கிடைக்கும். இனி அடுத்த பார்சலை விரிச்சிடுவாங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற விதமும் அப்படி இருக்கும், சாப்பிட்ற மெம்பர்ஸும் அவ்வளோ பேர் இருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக சாப்பிடுவீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவீங்களான்னுமே சொல்லுங்கள். பருப்பு கறியை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் பருப்பு இல்லாத நாட்களே இருக்காது. மோஸ்ட்டாக சினாலீஸ், புத்தீஸ் எல்லாமே எவ்ரிடே குக் பண்ணுவாங்க. நம்ம ஊரை விட்டு தாண்டி வெளி இடங்களில் போய் ஒரு பார்சல் சாப்பாடு எடுக்கிறதுனா கூட இந்த பருப்பு கறி கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கன்ஸ் பருப்பு கறி சாப்பிடுவாங்க. அதோட நிறைய ப்ரோட்டீன்ஸுமே இந்த தாலில் இருக்குது. நம்ம எவ்ரிடே தால் எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போவுமே எனக்கு தால் முழுசாக இருந்தால் பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டு தான் தால் கறியே செய்வேன். சிலருக்கெல்லாம் பருப்பு ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி? உங்களுக்கு ஒன்றும் பாதியமாக இருந்தால் பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு சாப்பிட்டா பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனல் டச்சாக தாளித்து கொட்டிட்டோன்னா பருப்பு கறியுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பீஃப் கிரேவி தான். இந்த ரெசிபி நம்மளோட சேனல்லையே நிறைய டைம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஹோம்மேட் மசாலா தூளோட ரெசிபியுமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னா நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்குமே கொடுக்குறேன். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி நல்லா தாளிச்சிட்டு அது கூட நம்மளோட இந்த மேஜிக் மசாலா பவுடரையும் போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா தாளிப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே பேனில் நம்ம கொட்டிட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். பீஃப் நல்லா பூ மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை இறக்கிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் தண்ணி நிறைய சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சு எடுக்கணுன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக புட்டுக்கெல்லாம் சாப்பிடும்போது திக்கான கிரேவி வைக்கிறத விட நல்லா லூஸாக தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா அந்த கடைகளில் சாப்பிட்ற ஒரு ஃபீலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புட்டுக்கு நிறைய கறி தேவைப்படும் இல்லையா, ஸோ பருப்பு கறி, இறைச்சி கறி எல்லாம் நல்லா தண்ணி வச்சு செஞ்சாலே நல்லா சூப்பராக இருக்கும்.
டின்னர் செய்யும் வரைக்கும் எனக்கு நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வரப்போகிறாங்க சாப்பிட்றதுக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் டின்னர் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஸ்பெஷலான கெஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க. மோஸ்ட்டாக அங்கிள் வரும்போது எல்லாமே கால் பண்ணி கேட்டுட்டு தான் வருவாங்க, வீட்டில் இருக்கீங்களான்னு. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. எப்போவுமே எனக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். வரும்போது எல்லாமே சும்மா நார்மலாக நம்ம குக் பண்ணி கொடுக்குறோமே, கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணும், நம்ம போகிறதுக்கு இடையில ஒரு நல்ல மீல் கொடுக்கணும் அப்படின்னு மனசில் உறுத்திட்டே இருக்கும். பட் அல்ஹம்துலில்லான்னு அண்ணன் நம்மளோட ஸ்பெஷலான இறைச்சி கறி, பருப்பு கறியோட நல்ல மணிமணியான புட்டும் வச்சு ஒரு டின்னர் கொடுத்துருந்தேன். அதில் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நம்ம வெளிநாட்டில் இருக்கோம்னா நம்மளோட வீட்டாக்கள் யாரையாச்சும் நம்ம பார்க்குறப்போ இருக்கிற சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். அப்படித்தான் அண்ணன் எனக்கு ஏதோ ஸ்ரீலங்காவில் நம்ம வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஒரு ஃபீலே எனக்கு இருந்தது. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஃபெமிலியை விட்டுட்டு தனியாக வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா நம்ம எல்லார் கூடவும் ஒன்றா இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. அதுவே நம்ம அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக ஆயிட்டோம்னாலும் கூட அந்த நினைவுகள் எல்லாமே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தரோட அருமை அவங்க பக்கத்தில் இருக்கும்போது தெரியாது, கொஞ்சம் தூரமாகி போனதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நானுமே கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் சில தருணங்கள் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அங்கிள் எப்போ வந்தாலுமே தியா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவா. நம்மளோட வீட்டில் இருந்த ஒருத்தர் வரும்போது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமோ இல்லையோ, பட் சின்னவங்க நம்மளை விட டபுளோ ட்ரிபிள் மடங்கில் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுலேயுமே அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக கேர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அங்கிள் கூடவே நானும் போக போகிறேன்னு சொல்லிட்டு எங்களையெல்லாம் விட்டுட்டு மேடமும் கிளம்பியாச்சு. அங்கிளோட வீட்டிலேருந்து எங்களோட வீட்டுக்கு வரத்துக்கு 45 மினிட்ஸுக்கு மேலேயே ஆகும். அதனால அவள் கூட்டிகிட்டு வரத்துக்கும் முடியாமல், அவள் கூட இருக்கவும் முடியாமல் அங்கிளுமே ரொம்ப கன்ஃபியூஷனில் ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்குன்னு தியாவுமே ரொம்ப அடம்பிடிச்சி அழுது அங்கிள் கூட நானும் போகணும்னு ரொம்ப ஆசையாக வேற கேட்டுட்ருந்தா. அங்கிளுக்கு என்ன சங்கடம்னா இவ கூட்டிகிட்டு போகவும் முடியாது, இவ கூட இருந்து பார்த்துக்கவும் முடியாதுன்னு அங்கிளுமே மனசே இல்லாமல் கிளம்பிட்டு இருந்தாங்க. தியாவை ஒரு மாதிரியாக சமாளித்து ஃபைனலாக அவவையுமே கொஞ்சம் கூல் டவுன் பண்ணியாச்சு. இந்த vlog இனி நெக்ஸ்ட் டேயிலேருந்து கண்டினியூ ஆகுது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ஃபுட் வந்து குக் பண்ண வேண்டாம், நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு. ஸோ அவங்க ஆஃபீஸில் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி லன்ச் இந்த மாதிரி தான் போச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. ஹஸ்பண்ட் எப்போல்லாம் இந்த ஃபுட் எடுத்துகிட்டு வராங்களோ அன்றைக்கி லஞ்சும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்மளுக்கு 1, 2 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஃபேவரட்டாக இருக்கும் இல்லையா? அந்த ஃபுட்டுனாலே நம்ம ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு 2 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபுட்டுமே. இதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல உதிரி உதிரியாக, பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த சிக்கனும் சரி, அந்த ரைஸும் சரி, நல்ல ஒரு ஜூஸி ஃப்ளேவரில் ரொம்பவுமே சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். எங்களோட லன்ச் இந்த ரைஸோட முடிச்சாச்சு. நைட் டின்னர் குக் பண்ணுறதுக்காக பீஃபும் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு ஒரு சொதி வச்சுருந்தேன். அந்த ரெசிபியையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மரவள்ளிக்கிழங்குனதுமே கன்ஃபியூஸ் ஆகுவீங்க சிலர். ஏன்னா நிறைய பேர் வந்து மரவள்ளிக்கிழங்க மஞ்சுக்கா, மையற்கிழங்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்களோட சைடில் குறிப்பாக நாங்கள் மையற்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்களுக்காகத்தான் இந்த ஒரு குட்டி விளக்கம். இப்போ நம்ம இதில் நல்லா பீஃபை க்ளீன் பண்ணிவிட்டு அது கூடவே மரவள்ளிக்கிழங்கு, உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இறைச்சும் கிழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். இறைச்சும் மரவள்ளிக்கிழங்கும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2ஆம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இந்த 2ஆம் தேங்காய் பால் கொஞ்சம் கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியான தலைப்பாலையும் சேர்த்துட்டு 2ஆம் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான தேங்காய் பாலையும் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம யூஷுவலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான இறைச்சி மரவள்ளிக்கிழங்கும் போட்டால் ஒரு கறி ரெடி ஆகிடும்.
இதோட ஃபைனல் டச்சாக கறி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகை எடுத்து அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்ல வாசமாகவும் காரமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எந்த சோஷியல் மீடியாவை எடுத்தாலுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக், அதோட பிஸ்தாச்சியோ சாக்லேட் தான். இதை நம்ம எந்த ரீலை பார்த்தாலும் எந்த சோஷியல் மீடியாவை பார்த்தாலும் மெயினாக ஏதோ ஒரு ரீலில் இதுவும் இருந்துடும். என்னோடய லாஸ்ட் 2-3 விலாக்ஸ்லேயுமே நான் லுலு போனப்போ உங்களுக்குமே ட்ரீம் கேக்கை காட்டியிருப்பேன். அதோட லுலுவில் இருக்கிற ட்ரீம் கேக் அவ்வளோ ஒன்றும் டேஸ்டியாகவும் இல்லைன்னு நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு இந்த ஒரு இடத்துல இந்த ட்ரீம் கேக்கும் அதோட பிஸ்தாச்சியோ சாக்லேட்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான டெசர்ட் ஐட்டம் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் சேல் பண்ணுறாங்க. நிறைய நல்ல நல்ல ரிவ்யூவுமே இருந்தது. அதுக்காகவே என்னோடய ஹஸ்பண்டும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. உண்மையை சொல்லணுன்னா ட்ரீம் கேக் ஆகட்டும் இந்த பிஸ்தாச்சியோ சாக்லேட் ஆகட்டும் நல்லா டேஸ்டியாகவே தான் இருந்தது. நம்ம பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சாலுமே அதோட அருமை வந்து நம்மளுக்கு புரியாதுங்கிற மாதிரி தான் இந்த சாக்லேட் ஆகட்டும் இந்த ட்ரீம் கேக் ஆகட்டும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்கு மேலேயே ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருந்தது. நான் மோஸ்ட்டாக இனிப்பு சாப்பிட மாட்டேன். ஹஸ்பண்டும் ஒரு பீஸு ஒரு பைட் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவாங்க. தியாக்கு கொடுக்கலாம், பட் தியாக்கு வந்து நான் ஓவராக ஸ்வீட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறதுனால அவக்கும் கொடுக்க மாட்டேன். இது அப்படியே வேஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸ்வீட்ஸை பொறுத்த வரையில் ரொம்ப ஜாஸ்தியாகவுமே நம்மளால் சாப்பிட முடியாது. அதுலேயுமே இந்த சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவே இருந்தது. அதுலேயுமே அந்த ட்ரீம் கேக் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ சாக்லேட்டியாக அவ்வளோ கொக்கோ பவுடர் மேலால் டஸ்ட் ஆகிட்டே இருந்தது. ஆளுக்கு ஒரு பைட் சாப்பிட்டது மட்டும்தான். அதுக்கப்புறமா இதை எடுத்து சாப்பிடணுன்னு கூட தோணல. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. இது வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறதுக்காக உடனே ஓடி வந்துடாதீங்க. பலஸ்தீனில் மக்கள் சாப்பிடக்கூட எல்லாமே இருக்காங்கன்னு. லாஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கே ஒரு கமெண்ட் வந்தது. நீங்கள் ஓவராக பந்தா காமிக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றத காட்டுறீங்க, நீங்கள் போகிற இடத்தையெல்லாம் காட்டுறீங்க, மறுமைக்காக ஒலைங்க, மறுமைக்காக தேடுங்கன்னு. நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் எங்களோட லைஃப்லேயுமே நாங்களுமே பண்ணுறோம். பட் நாங்கள் விலாகாக ஷூட் பண்ணி போடுறதுனால அது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயமா நாங்கள் ஏதோ பெருசாக தப்பு பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நீங்கள் சாப்பிட்ற அதே ஃபுட்டை தான் நாங்களும் சாப்பிட்றோம். நீங்கள் டே பை டேயில் என்ன செய்கிறீங்களோ அதை தான் நாங்களுமே செய்கிறோம். பலஸ்தீனில் ப்ராப்ளம்னா நீங்கள் அங்கே போய் அவங்களுக்காக பாடுபடுங்க. அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து நீங்கள் சாப்பிட்றது தப்பு, நீங்கள் விலாக் போடுறது தப்பு, நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பு, நீங்கள் அப்படி பண்ணுறது தப்புன்னு எங்களை ஜட்ஜ் பண்ண வராமல் உங்களுக்கும் அதே மருமை தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்காக தேடிக்கோங்க. ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் பல விதம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது எங்களில் இருக்கிற பொறாமைன்னு அப்படியே தெரியுது. என்னால் போட முடிஞ்ச விலாகை உங்களால் போட முடியலைங்கிற ஒரு வயிற்றெரிச்சலை நீங்கள் பேசுகிறீங்களா இருந்தால் அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்சால் நீங்களுமே விலாக் போடுங்க, நீங்களுமே உங்கள் லைஃப் ஸ்டைலை காட்டுங்க. சும்மா வந்து இந்த கமெண்டில் வந்து களி ஊற்றுற வேலை வச்சுக்காதீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்து மெசேஜை டைப் பண்ணாலுமே நான் பிளாக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களை பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று பிரயோசனமாக பண்ணுங்கள். நம்ம இந்த விலாகோட எண்டிங்குக்கு வந்துட்டோம். ஸோ இது பற்றின ஏதாச்சும் கருத்துகள் இருந்தால் நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ விலாக் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரமும் பொறுமையாக நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். until then take care, bye bye.